அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போராடின தமிழ் பெண்மணி வீர பெண்மணி வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. வெள்ளையர்களுடைய படையெடுப்பினால் அவங்க என்ன செய்கிறாங்க, கரூரில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. படைகளை திரட்டினா தான் வெள்ளைக்காரனை அடிக்க முடியும். இப்போ கரூர் போய் தஞ்சம் அடைகிறாரு. கரூரில் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அப்போ வெள்ளைக்காரருக்கு சிம்ம சொப்பனமாக இப்போ விளங்குறாருன்னா ஹைதர் அலி. ஹைதர் அலி நமக்கு உதவி செஞ்சால் நம்ம எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரமங்கை வேலுநாச்சி நினைக்கிறாங்க. சரி, ஹைதர் அலிக்கு ஹைதர் அலிகிட்ட வந்து படை உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி படை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. உடனே கடிதம் எழுதுனா அந்த கடிதம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஹைதர் அலி இதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒன்றும் பதிலே சொல்ல. உடனே ரொம்ப நாள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க. என்னடா கடிதம் கொடுத்தமே ஹைதர் அலிகிட்ட இருந்து, ஹைதர் அலி பதிலே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து ஒரு 3 பேர் ஹைதர் அலிக்கிட்ட போகிறாங்க. ஹைதர் அலி அவர் உட்காந்துருக்கார் மைசூரில். அங்கே போய் 3 பேர் நிற்கிறாங்க முன்னாடி. நின்று இந்த மாதிரி வேலு நாச்சியார் அம்மா கடிதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நீங்கள் எந்த பதிலும் சொல்லீங்களாம்மா அப்படின்னு ஹைதர் அலி சொல்கிறாரு. ஏப்பா, வேலு நாச்சியார் ஒரு பெண்மணி, அதுவும் கடிதம் கொடுத்துருக்குறாங்க, அவங்கள நம்பி நான் எப்படி படையை தர முடியும்? குதிரைப்படை வேறு கேட்டுருக்குறாங்க, காலாட்படை கேட்டுருக்குறாங்க, எப்படி தர முடியும் அப்படின்னு இந்த அம்மா இவர் ஹைதர் அலி சொல்கிறார். அப்போ உடனே அந்த 3 பேர் நின்றுருந்தாங்க இல்லைங்களா, அந்த 3 பேர் நடுவால் நின்றுருந்தவங்க முக்காடு தலையில் ஒரு முகமூடி மாதிரி போட்டிருக்காரு. அந்த முகமூடி எடுத்து காட்டுறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தான். அவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சி. 2 சைடு நின்றுருந்தவங்க யாருன்னா மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது தளபதிகள். அப்போ அதை பார்த்தோன்னே ஹைதர் அலி எப்படி ஆச்சரியப்பட்டார். ஒரு பெண்மணிக்கு இவ்வளோ பெரிய வீரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே படைப்பிரிவை கொடுத்து அனுப்பினார். அந்த படையை வச்சு வெள்ளையர்களை அடித்து நொறுக்கினார் பாருங்கள் வீரமங்கை வேலுநாச்சி. அப்போது அவர்கள் நம் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது.